ஹாய் ஹலோ மக்களே, நம்ம வீட்டில் பூத்த டேபிள் ரோஸை பார்த்தோம். இன்றைக்கி பாருங்கள், ரெட் கலர் வந்து நான் வைக்கவே இல்லை. நான் ரெட் கலரில் வந்து இன்றைக்கி ஒரு 4 பூக்கள் பூத்திருக்கு. பார்க்கவும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒயிட் கலரு, ரெட் கலரு, பிங்க் கலரு, எல்லோ கலரு, ஒரு 4 கலர்ஸில் பூத்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. செடிகள்லாம் கொஞ்சம் நிறையா வளர்ந்து தொங்குது. அதுகளெல்லாம் திரும்பவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இன்னொரு இடம் வச்சுருக்கோம். அந்த இடத்துல வைக்கணும். ஒரு வேஸ்ட்டான ஒரு அட்டை பாக்ஸில் மணலை கொட்டி அதில் தான் வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 5 ஸ்டிக் வச்சது எவ்வளோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 500 ஸ்டிக்கு கிட்ட வந்துருச்சு. இது வந்து நம்ம பண்ணையில் வாங்கிட்டு வந்தது. இந்த பிங்க் கலர் பாருங்கள், ஒரு 5 கொப்பு தான் இருந்துச்சு. 5 கொப்பும் எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள், ஒரு 50 கொப்பு கிட்ட ஆயிடுச்சு. இந்த ரெட் கலர் எப்படி வளர்ந்துச்சுன்னே தெரில. அதுலேருந்து வந்து கீழேயெல்லாம் பூத்து தொங்குது பாருங்கள் பூக்கள். யதார்த்தமாக வியன் குட்டி தான் பார்த்தாரு. யதார்த்தமாக பார்க்கையில கீழேயும் பூத்துருந்துச்சு பாருங்கள். ரெட் கலர் அதிசயமாக இருக்குது. நம்ம வந்து ரெட் கலர் செடியே வைக்கல, ஆனால் ரெட் கலரில் பூத்துருக்கு. ரெட் கலர், ஒயிட் கலர், பிங்க் கலர், எல்லோ கலர், 4 கலர்ஸில் இன்றைக்கி வந்து நிறையா பூக்கள் பூத்துருந்துச்சு. ரொம்ப ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நிறையா பூக்கள் பூத்துருக்கு. நேற்று வந்து ரெட் கலரும் பூக்கலை, பிங்க்கும் பூக்கலை, எல்லோவும் ஒயிட்டும் தான் இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், நிறைய கலர்ஸில் பூத்துருக்கு. இந்த பூக்கள் காலையில் ஒரு 9 மணிக்கு பூக்கும். திரும்பவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 12 மணி 1 மணிக்குள்ளேயும் வாடி போயிடும். அதுக்கு மேலே இது வந்து பூக்கள் வந்து வாடி போயிடும். அது வரை தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு மணிக்குள்ளே தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வாடிடும். இதுதான் டேபிள் ரோஸு. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. அதை இப்போ வந்து வேறு தொட்டிகளை மாற்ற போகிறேன். அதை ஒரு 5 ஸ்டிக் வச்சது தான் இவ்வளோ குப்பு நிறையா முளைச்சிருச்சு. ஒவ்வொரு இதாக பறித்து ஒவ்வொரு தொட்டிலையும் வச்சு ஒவ்வொரு தொட்டிலையும் இவ்வளோ நிறையா செடிகள் முளைச்சிருச்சு. திரும்பவும் நம்ம வேறு டப்பில் இல்லை வேறு அட்டை பாக்ஸில் எதையாச்சும் மாற்றி வைக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டேபிள் ரோஸ் வைங்க. ஒரு 5 ஸ்டிக் வைங்க, அது 50 ஸ்டிக் ஆயிரும்.